தென்னாடு விரிவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜா சர்வவியாபி பெரிவா சரணமாய் பிறப்பிறக்கும் மகா பெரிவாடி போற்றி. பிரதோஷ மாமாவோட வாழ்க்கையில் நாயன்மார்னு அவர் சொல்கிறதுக்கு பெரிவா சொல்லியாச்சு. அதுக்கு மேலே அங்கே அதை பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் அவரோட பழகினவா, அவளை தரிசனம் பண்ணிட்டவா, மாமாவோட வாழ்க்கையோட கூட இருந்தவா, இவாளுக்கெல்லாம் நாயன்மாரோட குணங்கள் வாழ்க்கை என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது என்லீஸ்ட் பண்ண முடியாது, நல்லா இருக்குமே அப்படின்னு மாமாவோட மச்சினார் ஒரு கார்த்திகேயன் கேட்டார். அதை வச்சுட்டு பார்த்துன்னு வரோம். நேற்று 2 விஷயம் பார்த்தோம், இன்றைக்கி ஒன்று பார்க்குறோம். மாமாவோட பையன் கணேசனுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தது, ரொம்ப மோசமாக இருந்தது. உடம்பு எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியல, அந்த அளவு உடம்பு மோசமாக இருக்குது. அதாவது ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னு செக் பண்ண வேண்டிய அளவு சீரியஸாகவே இருக்குது. அந்த சமயத்தில் பிரதோஷம் வந்தது. மாமா அங்கேருந்து கிளம்பி பிரதோஷத்துக்கு கிளம்பினார். பிரதோஷத்துக்கு போகணும் தீர்மானம் சொல்லிட்டார். நான் போவேன்னா மாமாவோட தீவிரம் எல்லாருக்கும் தெரியும், ஆனால் யாருமே அதை ஆட்சேபனை பண்ணலை. மாமா கிளம்பி போகிற போது என்ன பண்ணார், மாமியை கூப்பிட்டு, நான் பெரியவா தரிசனத்துக்கு போகிறேன், 2 நாளில் தரிசனம் பண்ணிட்டு திரும்பி வந்துடுவேன். அப்போ பெரியவா சதாராலேயோ மகாகான்லேயோ இருக்கா, 2 நாள் தரிசனம் பண்ணிட்டு திரும்பி வந்துடுவேன். அது மட்டும் குழந்தைய நன்னா பார்த்துக்கோ. குழந்தைக்கு அப்படி எதனா ஆயிடுத்துன்னா தயவு செஞ்சு நான் இருக்கிற இடத்துக்கோ இல்லை என் பேருக்கோ தந்தி கிந்தி ஒன்றும் அனுப்பிச்சுடாத. தரிசனம் பண்ண முடியாத மாதிரி சூழ்நிலைகளை ஏற்படுத்திடாத. எனக்கு விஷயம் ஒன்றும் தெரியாதோன்னு, நான் அங்கே தான் இருக்கேன், அதனால் தோஷம் இல்லை, எனக்கு தெரியாது, நான் பார்த்துட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் வந்து நான் என்ன நான் இங்கே பார்க்கணுமோ, என்ன காரியங்கள் பண்ணணுமோ நான் பண்ணிக்கிறேன், குழந்தைக்கு வேண்டியது என்ன பண்ணணுமோ நான் பண்ணுறேன். அதாவது அவங்க குழந்த ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும் ட்ரீட்மெண்ட்டுக்கோ, அப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணால் அதுக்கும் வேணாலும் பார்த்துக்கிறேன், அது ஒரு அர்த்தம். அப்படியே காலமாயிட்டாலும் வந்து நான் கர்மாவை ஆரம்பித்து பண்ணிக்கிறேன், ஒன்றும் நடுவில் எனக்கு ஃபோன் பண்ணி தீட்டுக்கிட்டுன்னு சொல்லி வர வச்சுடாத, தரிசனத்துக்கு எடுத்துடாத அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். ஒரு தாயார்கிட்ட வந்து இப்படி ஒரு வார்த்தையை சொன்னால் எப்படி இருக்கும் அந்த அம்மா மனசு? எவ்வளோ மனசு அவளுக்கு கவலையை கொடுக்கும், வருத்தத்தை கொடுக்கும். அவர் அதை பற்றி சிந்தனை பண்ணலை. அவருக்கு குறிக்கோள் தரிசனம், பிரதோஷ தரிசனம் தான். அந்த தரிசனம் என்ன ஆனாலும் விடக்கூடாது. இப்போ இதான கிளம்புறதுக்கு முன்னாடியே ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது, அது வேற விஷயம். ஆனால் இந்த விஷயத்தில் ஒரு தீவிரமாக இருந்தா உடனே மாமா என்ன பண்ண முடியும்? பெரியவா அங்கே மாமா கிளம்பி விரிவாசத்துக்கு போயிட்டா, அதுக்குள்ளே குழந்தைக்கு உடம்பு மோசமாக போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி கிட்னி ப்ராப்ளம் எல்லாம் சேர்ந்துன்றது. ரொம்ப சிரமப்பட்டா. ஒன்றும் ரொம்ப மோசம்னு தெரிஞ்சு போச்சு, பிழைக்கவே முடியாதுங்கிற ஸ்டேஜ் வந்துடுச்சு. மாமா அது பக்கத்தில் இருக்கிற யஷ்வந்த்ராங்கிற என்ன பண்ண, ஒரு தந்தி அடிச்சிட்டார். மாதிரி உடம்பு குழந்தை ரொம்ப மோசமாக இருக்கான், மாமா வந்து அங்கே தரிசனத்துக்கு அங்கே வரா, எப்படியா தகவல் சொல்லி மாமாவை அனுப்பணும்னு கேம்புக்கு, பெரியவா கேம்புக்கு தந்தி போயிடுச்சு. மாமா போய் இறங்கினோடனே, எப்படி நீ குழந்தைய விட்டுட்டு இங்கே வரலாம், கிளம்புன்னு எல்லாருமா சேர்ந்து சொல்லி பெரியவாட்டையும் நேராக லேசாக வாழ்கிட்ட இவ்வளோ விஷயம் சொல்லாமல் உடனே கிளம்புங்கிற மாதிரி சொல்லி மாமா கிளம்புற மாதிரி ஆகிடுச்சு. அவங்க ரொம்ப வருத்தம். ஆனால் ஒரு பெரியவா தரிசனம் பண்ணிட்டார். பிரதோஷத்துக்கு இருந்தாரா இல்லையான்னு தெரியல, ஆனால் போனதே தரிசனம் பண்ணிட்டார். உடனே கிளம்ப சொல்லிட்டா, கிளம்பிட்டா. வருத்தம் தான் மாமாக்கு. இங்கே ஆற்றுல வந்தால் யஷ்வந்த்ராவ் எதிர்க்க வந்தார். அவர் மூஞ்சி கூட பார்க்கல மாமா. அவர் தன்னோட தரிசனத்துக்கு எடுத்துட்டார் அப்படிங்கிற ஒரே வருத்தத்தில் முகத்தை திருப்பிண்டு ஆற்றுக்கு போயிட்டா. அப்போ குழந்தை ரொம்ப மோசமாக இருக்கான். ஒரு நாள் அடுத்த அன்றைக்கோ இல்லை அன்றைக்கி மறுநாளோ காலம் ஆயிடுச்சு. அங்கேருந்து யஷ்வந்த்ராவ் வந்தார். குழந்தை யஷ்வந்த் அங்கே அவரும் ரொம்ப ஹெல்ப் பண்ணார். பக்கத்து ரயில்வே ஆஃபீஸில் தான் அவரும் ஹெல்ப் பண்ணார். பக்கத்து ரயில்வே குவார்ட்டர்ஸில் இருக்கிறவர். அங்கேருந்து குழந்தை யஷ்வந்த் ஆற்றுல மாமா ஆற்றுல சேர்த்துட்டு அவர் ஆற்றுக்கு போனார். அப்பவும் மாமா அந்த பேச்சே இல்லை, அவள்கிட்ட பேசலை. அந்த கோபம் இருக்குது மனசில் அவளுக்கு. யஷ்வந்த்ராவ் ஆற்றுக்கு போனவர் ஆற்றுக்குள்ள எப்படி காலமாயின உடம்பு பாடியிலே கொண்டு வந்துருக்கா, கிட்ட போகக்கூடாதே, அதனால் நேராக ஆற்றுக்குள்ளே போகக்கூடாதுங்கிறதுக்கோசரம் சுற்றின்னு போய் ஸ்நானம் பண்ணது போய் உட்காந்து ஸ்நானம் பண்ண அப்படியே செஞ்சுட்டார். அவர் காலமாயிட்டார். ஒரே அந்த காலனி பூரா இதே பேச்சு. கணேசன் உடம்பு மோசமாக போயிடுத்து, கணேசன் காலமாகிடுத்து, கணேசனோட
அப்படி காலமானத்தில் ஏதோ வந்து இவரை அடிச்சுடுத்து, இவ எப்படி வேணால் வச்சுக்கோங்க, இப்படி அடிச்சுடுத்துன்னு ஒரே வதந்தி பேச்சு, ஒரே மனசு கஷ்டம். மாமாத்தில் இங்கே எதனா சுவாமி மேலே பாட ஆரம்பித்தா அங்கே உடனே பக்கத்து வீட்டிலேருந்து அழுக. ஒரு தாவப்பட்ட குடும்பத்தோட தலைவர் திடீர்னு போயிட்டா அந்த குடும்பம் எவ்வளோ கஷ்டப்படும். இயற்கை தானே. அவள் ரியாக்ஷன்ஸ் எதுவுமோ புரிஞ்சுன்ட்டா. ஒரே மனசு டென்ஷன் எல்லாருக்கும். என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஜெயந்தி எப்படி பண்ணுறதுன்னு தெரியல, மாதம் அங்கே எப்படி இருக்குதுன்னு தெரியல. ஏன்னா பக்கத்து, அதாவது நடுவில் செவுறு தான், ஒரு பெரிய பில்டிங்கே, அந்த பக்கம் ஒரு குவார்ட்டர்ஸ், இந்த பக்கம் ஒரு குவார்ட்டர்ஸ், ரயில்வேல அப்படி தான் கட்டியிருப்பேன், அந்த மாதிரி குவார்ட்டர்ஸ். ரொம்ப சிரமம். அந்த மாமா குழந்தையோட காரையெல்லாம் முடிஞ்சப்பறம் மாமா கிளம்பி பெரியவாட்ட போனான். மனசில் ரொம்ப துக்கம். ஊர் பூரா இப்படி கெட்ட பேர் வந்து கொடுத்தே, என்னமோ பழி மாதிரி ஆகிடுத்தே, அனாவசிய பழி வந்து கொடுத்தே நமக்குன்னு வருத்தம். ஆனாலும் பெரியவாட்ட போனால் அவள் ஈஸ்வரன், அவள் தான் நம்மளுக்கு காப்பாற்றணுங்கிற ஒரு தாபத்தோட அவள் பெரியவாட்ட போனான். மாமாத்தில் இருக்கிற ஒரு கைங்கரியம் பண்ண ஒரு பெரியவாட்ட தரிசனம் பண்ணுற ஒரு மாமி, மாமாத்திலே வந்து கொஞ்ச நாள் தங்கியிருந்தா. அந்த மாமி முன்னாடியே பெரியவா தரிசனத்துக்கு போனான். அவள் போய் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த கணேசன் ஆவி தான் போய் அவர் அடிச்சுடுத்துன்னு அவங்கெல்லாம் பேசிக்கிறா. ஊரே கொஞ்சம், அந்த ஏரியாவே கொஞ்சம் இதை பற்றியே பேச்சு, மாமா ரொம்ப எல்லாம் அப்செட்டாக இருக்காங்க, நம்மலாம் சொல்லியிருக்கா. அந்த பெரியவாட்ட கைங்கரியம் கோவம் வந்துடுத்து. என்ன ஊர் தான் அப்படி பேச, நீயும் அப்படி பேசுகிற, நியாயமாக அது அப்படி சொல்லலாமா? ஒரு குழந்தை அவனுக்கு உடம்பு வந்து சித்தியாயிட்டான், அவன் காலமாயிட்டான். அதுக்கப்புறம் அவனால் இவருக்கு சிரமம்னு சொல்கிறதெல்லாம் நியாயமா அது? நீ வந்து அவள் வீட்டிலே தங்கிட்டு இப்படி வந்து வெளியில் பேசுகிற, அவதூறு மாதிரிலாம் பெரியவாட போய் இப்படிலாம் பேசுவாளா, இதெல்லாம் போய் சொல்லுவாளா அப்படின்னு அவெல்லாம் கோச்சுன்ட்டா. நீ முதல்ல கிளம்பி, நீ அப்புறம் அடுத்த வாட்டி தரிசனத்துக்கு மாமி ஒரு மாதிரி விரட்டுற மாதிரி எங்கேயும் வேணால் கோச்சுண்டு மாமாவுக்கு ஒரு பக்கபலமாக பேசுகிற பேசினா. இதெல்லாம் மாமாவுக்கு தெரியாது. மாமா நேராக போய் பெரியவா தரிசனத்துக்கு போனான். பெரியவார் வந்து உட்கார சொன்னான். அங்கே இவர் காரைக்குடி ப்ரொஃபஸர் ஒருத்தர், அவரை பற்றி சொன்னா பெரியவா. அவர் சம்சாரம் ஸ்டவ் ஆக்சிடெண்ட்டில் அந்த அம்மா காலமாயிட்டா. இவர் தான் அவர் சம்சாரத்தை என்னமோ சொல்லிட்டா, என்னமோ பண்ணிட்டார், அதனால தான் அந்த அம்மா காலம் இப்படி ஆகிடுதுன்னு அனாவசிய பழி வந்துடுத்து அவருக்கு. பழி. ரொம்ப வருத்தப்பட்டார். ஒரு சம்சாரம் காலமாயிட்டாலேங்கிற அந்த 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 ஒரு எவ்வளோ பெரிய சொந்தம் அது, அந்த சொந்தம் போயிடுத்தேங்கிற அந்த துக்கத்தில் இருக்கிறதா ஊர் இப்படி பேசுறதே. நம்ம போய் ஆத்துக்கார போய் சம்சாரத்தை பண்ணுவாளே, இப்படி புரிஞ்சுக்காமல் பேசுகிறாளே, இந்த தாபத்தை பார்க்குறதா ஒரே அந்த பழியில் ரொம்ப சிரமப்பட்டார் அப்படின்னா பெரியவா. அப்புறம் அங்கேருந்து அண்ணாதுரைங்க அவரோட பேத்தி வந்திருந்தேன். அவளை நீ பிரவச்சனம் பண்ணுவியே, பிரவச்சனம் பண்ணு அப்படின்னா, சமந்தகமணி பிரவச்சனம் பண்ண சொன்னா பெரியவா. சொல்லி அதையே சொல்லு அப்படின்னா. சமந்தகமணியில் கிருஷ்ணன் வந்து 4ஆம் பிற சந்திரனை பார்த்ததுனால அவர் நிறைய பழிக்கு ஆளானார். அவர் தான் அந்த சமந்தகமணிக்கு ஆசைப்பட்டு ஸ்நேகிதனையே கொண்டுட்டாருலாம் அவருக்கு பழி வந்தது. கிருஷ்ணன் கண்ணில் கை வச்சு, நீ இப்படி ஒரு பழி வந்துடுத்து, இந்த பழியிலே நான் எப்படி வழியில் வர போகிறேன் அப்படின்னு கிருஷ்ணனே கவலைப்பட்டதா பாவத்துன்னு சொல்கிறது. அதாவது அனாவசிய பழி மனுஷா மேலே விழுற போது அந்த தாக்கம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அந்த பிரவச்சனத்தை அந்த குழந்தை பண்ணால். இந்த காரைக்குடி ப்ரொஃபஸரை சொன்னால், பழி இப்படி தான் பழி வந்துடும், பழி வந்தால் அது தாங்கிறது ரொம்ப சிரமம்தான், சுவாமி பார்த்துப்பார், எல்லாம் மாறிடும், சுவாமி பார்த்துப்பார் அப்படின்னு மாமாவுக்கு ஆறுதலாக. வெளி உலகத்துக்கு புரியாது, ஆனால் மாமாவுக்கு மனசில் புரியுறது. அவள் எவ்வளோ ஹிதமாக அங்கேருந்து அனுகிரகம் பண்ணுறாவான்னு தெரியுறது. பெரியவா பரம கருணையோட மாமாட்ட இதெல்லாம் அவளுக்கு சாந்தத்தை கொடுத்து அந்த பழியிலேருந்து நீக்கி இதெல்லாம் பண்ணான். இது அப்படி பழி வந்ததுக்கும் தயாராக இருந்துட்டு, குழந்தை போனாலும் பரவாயில்ல, பெரியவா தரிசனம் போயிடக்கூடாதுங்கிற ஒரு ஏகாகிரியங்கிறதுக்கே அது நாயன்மார்கள்ட்ட மாத்திரம்தான் பார்க்க முடியும். அந்த பழி வந்த போதும் பழிக்கோசரம் பெரியவாளை அவள் பிளேம் பண்ணலை. இப்படி ஒரு பழி வந்துருத்தே சுவாமி, நீ அந்த பழிக்கு வராமல் தடுக்கலையே நம்ம பிளேம் பண்ணல. பழி போகணும் அப்படின்னு தாபத்தோடு போனால், இவா தாபத்துக்கு முன்னாடியே பெரியவா அங்கேருந்து எல்லாத்தையும் சொல்லி 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 இவா பழி அப்படியே அவள் பேச்சு, அவள் பார்வை, அவள் அனுகிரகமே இவா சொல்கிறா, எங்கள் மேலே இருக்கிற பழியெல்லாம் என்னை விட்டு போயிடாம மாதிரி எனக்கு மனசு பாரம் குறைச்சி போயிடுத்து, மனசு லேசாக போயிடுத்து. பரமதயா அவளுக்கு என்ன கருணை இருந்தால் என் மேலே என்ன ஒரு பொருட்டாக வச்சுட்டு என் பழியை தீக்கணுங்கிறதுக்கு பழின்னு அந்த வார்த்தையே ஒரு 50 வாடி சொல்லிட்டாலாம் பெரியவானிக்கு. இப்படி தான் பழி வந்துடும் மனுஷாளுக்கு, அந்த பழியை விட்டு வெளியே வரணும். பழி வந்து ரொம்ப பாதிக்கும் மனசை, அது பெருசாக எடுத்துக்கக்கூடாது, சுவாமி பார்த்துப்பார் அப்படின்னு அந்த காரைக்குடி ப்ரொஃபஸர் பட்ட கஷ்டம், சமந்தகமணி உபாக்கியானத்தோட அழகு, அதில் இருக்கிற ஆழமான விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி மாமாவுக்கு அந்த பழி போனா மாதிரி பெரியவா அனுகிரகம் பண்ணிட்டா
அப்படின்னு தெரிகிறது. இந்த ஒரு பெரிய அனுபவமே இவ நாயன்மாராக இருக்கிறதுக்கு எவ்வளவு பொருத்தம் அப்படிங்கிறது சாதாரண மனுஷா கூட புரிஞ்சுக்கலாம். ஈஸ்வரன் அப்படி சொல்கிறதுல என்ன ஆச்சரியம் இருக்குது? சாதாரண மனுஷாவுக்கு புரிஞ்சுக்கலாம். யாராவது குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் போனால், குழந்தை செத்து போனால் எனக்கு தகவல் கொடுத்துடாத யாராவது சொல்லிட்டு போவாளா? அப்படி யாராவது எந்த குலதெய்வத்தையாவது எந்த சுவாமியை தரிசனம் பண்ணியிருக்கோம் நினச்சி பார்க்க முடியுமா? குழந்தையோட உடம்புனா எல்லாத்தையும் விட்டுட்டு குழந்தைய பார்ப்போம். யாராக இருந்தாலும் குழந்தை தானே. அந்த குழந்தை எவ்வளோ பிரியா இருக்கும் இந்த ஒரு தகவலாம் இருக்குது. அது அந்த மாதிரி எண்ணம்லாம் இல்லை. மனசில் வச்சுக்காம அவள் அப்படி இருக்கா அப்படின்னா அந்த மனசை சொல்லணும். அவள் நாயன்மார் தான் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. அதே மாதிரி சுவாமிக்கு தான் எல்லாம் அப்படிங்கிற ஒரு 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 மனசு மாமாக்கு உண்டு. ஜெயந்தி சமயத்தில் பார்த்தீங்கன்னா, ஜெயந்தி கொஞ்ச நாள் முன்னாடி மாமி அந்த திருமாங்கல்யம் தங்கத்துலலாம் இருக்கும். ஜெயந்தி முடிஞ்சு பார்த்தீங்கன்னா பணம் போடலைன்னா மஞ்சளை கட்டின்னு திருமாங்கல்யத்தை அடகு வச்சோ விற்றோ பண்ணிடுவாள். அந்த ஜெயந்தி நடக்கணும் மாமாக்கு, அது ஒன்று தான் குறிக்கோள். தாகமாக இருக்கும். பணம் பெருசாகவே எடுத்துக்க மாட்டான். எந்த பணமாக இருந்தாலும் பெரியவாளை கற்பணும், எந்த பணமாக இருந்தாலும் பெரியவா தான் பெருசு. குடும்பத்தோட வெரி பேசிக் நீட்ஸ் சாப்பாடு, அதை தவிர்த்து வேறு எதையுமே அவன் பெருசாக பார்த்ததில்லை. வந்து மாமாத்துக்கு வரவா பார்த்துட்டு, ஐயோ மாமி என்ன வெறும் மஞ்சளை கட்டின்னு இருக்காளே, அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவள் ஏதாவது கொண்டு வந்து சேர்த்தா தான் உண்டு. அதுவும் சேப்பான்னு தீர்மானமாக சொல்ல முடியுமா? வந்தால் உண்டு, இல்லைன்னா இல்லை, அவ்வளோதான். ஆனால் அப்படி தியாகம் பண்ணுறதுக்கு மாமா தயங்கினதே இல்லை. சர்வத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய விஷயம். அவளுக்கு மருந்து செலவு, இதை விட்ட சாப்பாடு, இதை தவிர்த்து வேற ஒன்றும். அவள் ரொம்ப எளிமையான வாழ்க்கை, ரொம்ப எளிமையான வாழ்க்கை. சுகங்கிறதே தெரியாது. வர பணங்கள் பூரா சுவாமிக்கு அர்ப்பணம். இந்த மாதிரி அவள் இருக்கிறதுங்கிறது ரொம்ப ஆச்சரியம். இப்படி சுவாமிக்கு எப்படி சேர்க்கணும்னு தோணும். நம்ம சுவாமியை சேர்ந்தவா அப்படிங்கிற எண்ணம் எவ்வளோ வேகமாக இருந்தால் அப்படி தோணும். குடும்ப சூழ்நிலை எல்லாம் தாங்குமானா மாமி அந்த மாதிரி. இவாளுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்திரீ, அந்த அந்த தர்மத்துக்கு கட்டுப்பட்டு சர்வத்தையும் தியாகம் பண்ண தயாராக இருக்கிற ஒரு ஸ்திரீ. இப்படி ஒரு குடும்பம். அவள் நாயன்மார் குணம்ங்கிறது அந்த சர்வத்தையும் பெரியவாளுக்குன்னு தியாகம் பண்ணி ரொம்ப எளிமையான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிற பணத்தை நிறைய சுவாமிக்கு பண்ணணும் ஆசையா அப்படிங்கிறதுல அவள் காட்டின அந்த வேகம் இருக்கே. ஏழ்மைங்கிற வார்த்தை பொருத்தம் இல்லை, இருந்தாலும் சொல்கிறேன், ஏழ்மையிலும் ஈஸ்வரனை ஆசிரியிக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். சௌக்கியம் இருக்கும்போது சுவாமியை ஆசிரியிச்சு விடலாம், சௌக்கியம் இல்லாத போது எப்படி ஆசிரியிக்கிறது, அது அங்கே பார்க்கலாம். அதை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அந்தளவு எளிய வாழ்க்கை. அப்பேற்பட்டவர். அந்த ஒரு குணம் போகிறோம் இவர் நாயன்மார்னு சொல்கிறதுக்கு. இன்னும் விஸ்தாரமான விஷயங்களை நாளைக்கு பார்ப்போம். மாமா மாதிரி பெரியவாளுக்கு அப்படியெல்லாம் நன்னா பண்ணணும், நிறைய பண்ணணும். நம்ம சக்தியை மீறி நம்ம பண்ணோம், நம்ம சுவாமி நம்மளை நன்னா பார்த்துப்பார், நமக்கு எந்த சிரமம்லாம் நம்ம பார்த்துப்பா அப்படிங்கிறது வாழ்க்கை அனுபவ ரீதியாக மாமா உணர்ந்தா, அனுபவிச்சா. அதை பார்த்தா நமக்கும் அந்த மாதிரி மனசும் அந்த மாதிரி பக்தியும் வரணும்னு பெரியவாள் நம்ம பிரார்த்தனை பண்ணிப்போம். அந்த மாதிரி பக்தியும் அந்த மாதிரி சரணாகதம் வந்து பரமக்ஷேமமாக இருக்கலாம். அதுதான் நமக்கு வேணும். பெரியவா அனுகிரகம் பண்ணும், மாமா ஆசீர்வாதம் பண்ணும். தென்னாவுடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜா சர்வவியாபி பெரியவா அச்சரணம் மாயப்பிறப்பருக்கும் மகா பெரியவா அடி போற்றி.